கான்ஸ்டண்ட்டாக அப்படி தான் இது பிஜேபி. இவ்வளோதான். இன்னைக்கு 2019க்கு பிறகு அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகு, ஏன்னா ஃபுல் கிரெடிட் அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க, அதில் எந்த ஒளியும் மறைவும் கூட. கிரவுண்டில் இருக்கக்கூடிய இறைய பார்த்ததும் மேலே சுற்றிட்டு இருக்க பருந்துக்கு மூக்கில் வேர். அந்த மாதிரி மோடிக்கு வந்து நேரேட்டிவ்னா மூக்கில் வேர். நீங்க ஒரு நிதியை செலவழிச்சேன்னு சொல்றீங்களா, இந்த 4000க்கான கணக்கு என்ன? வாட் இஸ் வாசிசம் ஒரு கேள்வி கேள்வி. யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு திமுக காரருக்கு பதில் தெரியுதா? ஸ்டாலினுக்கே தெரியாதுங்கிறீங்களா? அந்த 15 ஆண்டு காலத்தில் தமிழகத்துக்கு எய்ம்ஸ் தேவைன்னு ஒரு டிஎம்கே எம்பி நாடாளுமன்றத்தில், ராஜ்யசபாலேயோ லோக்சபால பேசினதா ஒரு எவிடன்ஸ் காட்டுங்க. இவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறப்போ தமிழகத்துக்கு செய்ய வேண்டிய எதையும் செய்யாமல் இருந்து விட்டு இன்னைக்கு செய்யறவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள். ஒரு வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு இந்த ஒய் மோடி பாட்காஸ்ட்டில் இந்த பேரடைம் ஷிஃப்ட், இந்த அணுகுமுறையில் அடிப்படை மாற்றம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசவிருக்கோம். இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தேர்தல் களத்துக்காக தயாரிட்டு இருக்கு. இந்த பாஜகவிற்கான இங்கே தளம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னேறி இருக்கு, ரொம்ப ஃபார் பெட்டராக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா பிஜேபிங்கிற ஒரு கட்சி 1980 தொடங்கினதுலேருந்து 98 வரைக்கும் 18 ஆண்டுகள் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து தான் போட்டியிட்டு வந்தது. அந்த காலகட்டத்தில் பிஜேபி வந்து ஒரு தீண்டத்தகாத கட்சியாக, அன்றைக்கு முக்கியமாக இருந்த கட்சிகள் கருதின. அதனால் பிஜேபியை சேர்த்துக்க மாட்டாங்க. பிஜேபியை சேர்த்துக்கிட்டால் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, சிறுபான்மையினை, இப்படி 1008. அதை ஃபஸ்ட்டு அதை பிரேக் பண்ணி பிஜேபியை சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து 98 கூட்டணிக்குள்ளே சேர்த்து கொண்டது ஜெயலலிதா. ஃபஸ்ட்டு 98 தான் ஆரம்பமாகிறது. ஸோ அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் அது தனியாக நின்ற காலகட்டங்களில் அது பெற்ற வாக்கு விகிதம் பிஜேபி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2%, 2.25% இப்படியாக வரும். அதெல்லாம் ஒரு ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா 2.1% வரும். இது கான்ஸ்டண்ட்டாக அப்படி தான் இருந்தது பிஜேபி இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி 2019க்கு பிறகு அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகு, ஏன்னா ஃபுல் கிரெடிட் அண்ணாமலைக்கு கொடுத்தாகணும், அதில் எந்த ஒளியும் மறைவும் கூடாது. அண்ணாமலையோட வருகைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு புது உத்வேகம் பிஜேபிக்குள்ளே பிறந்திருக்கு. இன்றைக்கி வருகிற கருத்து கணிப்புகளே வந்து டபுள் டிஜிட்டுக்கு பிஜேபி பெறும் என்று சொல்லுகிறது. இப்போ ரீசண்டாக தெலுங்கானாவில் நம்ம பார்த்தோம், சட்டப்பேரவை இல்லை, போன தடவை 6.5% அந்த ரேஞ்சில் இருந்த பிஜேபி இப்போது 14%க்கு வந்திருக்கு, அந்த அளவுக்கு வந்திருக்கு. அதே போல் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாகவே கேரளத்தில் பிஜேபி டபுள் டிஜிட்டுக்கு வந்திருக்கு, ஆனால் தொகுதிகள் வென்றதில்லை. ஆனால் இங்கே டபுள் டிஜிட் வாக்கு சதவிகிதம் என்பதே ஒரு கனவாக இருக்கிறது. நீங்கள் இங்கே டபுள் டிஜிட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னா அப்புறம் டபுள் டிஜிட்டுக்கு அந்த கட்சியை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து 3வது மிகப்பெரிய சக்தியாக வந்துடுவீங்க. அதான் தமிழ்நாட்டில் ஏன் டபுள் டிஜிட்டு, அதுக்கான முக்கியத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் உள்பட தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுமே சிங்கிள் டிஜிட் பார்ட்டி தான், எக்ஸப்ட் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ரைட்டா? டபுள் டிஜிட் பார்ட்டி எதுவுமே கிடையாது. இப்போ காங்கிரஸ் வந்து 2014 தனித்து போட்டியிட்டாங்க. 2014 ஆமாம். அன்னைக்கு காங்கிரஸ் பெற்ற வாக்கு சதவீதம் 4.37%. ஸோ சிங்கிள் டிஜிட் பார்ட்டி தான். இன்றைக்கி பிஜேபி மட்டுமே ஒரு 12%, 15% அப்படின்னு வர்றாங்கன்னா
கிட்டத்தட்ட இந்த 2 கழகங்களில் ஏதேனும் ஒரு கழகத்துக்கு பக்கத்தில் வராங்கன்னு அர்த்தம். 3வது ஒரு பெரிய ஃபோர்ஸாக வராங்கன்னு அர்த்தம். இது என்ன செய்யும் அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். 2026 நோக்கி அடுத்த 2 வருஷம் இருக்குது பாருங்க, பிரமாதமாக பிஜேபி ஒர்க் பண்ணாங்கன்னா. இப்போ வந்து என்னுடைய பார்வையில் பர்செப்ஷன் கேமில் பிஜேபி கொடிகட்டி பறக்கிறாங்க. ஓகே, அதில் வந்து டிஎம்கேட ஐடி விங்க்கு ஈக்குவலாக பிரமாதமாக அவங்க வேலை பார்க்குறாங்க. நரேட்டிவ் கேமில் யார் லீடிங் நினைக்கிறீங்க? நரேட்டிவே இப்போ மோடியே செட் பண்ணிட்டார். ஓகே, இப்போ நரேட்டிவே இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நந்தனம் ஒய்எம்சிஏல அவர் வந்து மோடியின் குடும்பம்னு ஒன்று கொண்டு வந்துட்டார். ஆமாம், அது நரேட்டிவில் வந்து நீங்கள் குரோனலாஜிக்கலாக அதில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நரேட்டிவில் மோடி எப்படி ஒரு நரேட்டிவை உருவாக்குறாரு அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. 2014 பார்த்தீங்கன்னா மணிசங்கர் ஐயர் வந்து மோடியை கிண்டல் அடித்து அவரை டீ வித்தவர் தானே, அவரை வேணா எங்க காங்கிரஸினுடைய காரிய கமிட்டி கூட டீயை வித்துட்டு போக சொல்லு அப்படின்னார். உடனே மோடி என்ன பண்ணார்னா அதை வச்சு நாம்தார் காம்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணார். நாம்தார்னா வசதியானவங்க, நான் காம்தார் ரொம்ப சாதாரணமானவன், டீ விற்கிறவன், ஒன்றும் தெரியாது, ஒரு சாமானியன், நான் இப்படித்தான் விற்பேன், வேணா அங்கே கூட வந்து விற்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி கொண்டு வந்தார். அதே போல் 2019 ராகுல் காந்தி ஒரு வளர்னார், சௌக்கிதார் சோர். உடனே அதை பிடிச்சிக்கிட்ட மோடி வந்து இந்த சௌக்கிதாரை வச்சு அவர் கொண்டு போனார். புரியுதா? நானும் சௌக்கிதார், நான் தேசத்தின் காவலாளி தான், நம்ம எல்லாருமே ஒன்று ஹேஷ்டேக் எல்லாருமே சௌக்கிதார் சௌக்கிதார், அத்தனை பேர் அந்த கட்சிக்காரங்க எல்லாம். இப்போ அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாட்னாவில் காந்தி மைதானில் இண்டி கூட்டணியோட கூட்டம். அதில் தேவையில்லாமல் லாலு பிரசாத் அவர் வளர்றாரு. என்னன்னா சும்மா குடும்ப அரசியல் மோடி பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு குடும்பம் இல்லைன்னா யார் என்ன செய்ய முடியும்? உனக்கு குடும்பம் இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறது? எங்களுக்கு குடும்பம் இருக்குது, குடும்ப அரசியல் பண்ணுறோம்னார். உடனே டக்குன்னு மோடி தெலுங்கானாவில் அடிலாபாடில் ஆரம்பித்தார். 4ஆம் தேதி காலையில் மீட்டிங் அடிலாபாடில் சொன்னார், இந்த மோடிக்கா குடும்பம் இல்லை, இந்தியர்கள் அத்தனை பேரும் என்னுடைய குடும்பத்தினர், இந்தியாவே என் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கா பரிவார் அப்படின்னு போட்டாங்க. அதே இது அன்னைக்கு இங்கே நந்தனத்தில் ஒய்எம்சிஏல வர்றார், ஈவினிங் வர்றார். அங்கே வந்து திரும்ப மோடியின் குடும்பம்னு பெருசாக சார். இனி இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் மோடியின் குடும்பம் தான் சார் நேரேட். அதாவது எப்படின்னா மோடி வந்து ஒவ்வொரு தடவையும் அவருக்கான நேரேட்டிவை அவருடைய எதிரிகள் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நேரேட்டிவை இந்த ஆள் பேசிகிட்டு இருக்காரு, நம்முடைய எதிரி கரெக்டாக இதை நேரேட்டிவ் ஆக்கணும்னு உங்களுக்கு தோணணுங்க. இது வந்து கிரவுண்டில் இருக்கக்கூடிய இறைய பார்த்ததும் மேலே சுற்றிக்கிட்டு இருக்க பருந்துக்கு மூக்கில் வேர்க்கும். அந்த மாதிரி மோடிக்கு வந்து நேரேட்டிவ்னா மூக்கில் வேர்க்கும். இந்த எதை வந்து ஸ்பின் பண்ணலாங்கிறது மோடிக்கு தெரியும். அது பியூட்டிஃபுல்லாக இப்போ ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டார். இதுதான் மோடி. அந்த ஒரு நரேட்டிவ் இந்தியா முழுக்க எதிரொலிச்சாலுமே தமிழ்நாட்டில் திமுக நரேட்டிவ் அப்படிங்கிறது தெருமுழுக்க போஸ்டர் சொல்லியிருக்காங்க, நிதி கொடுக்கவே இல்லை, ஃபாசிசம் வீழட்டும், இந்தியா மிளரட்டும் அப்படிங்க. அது லீடிங்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நிதி கொடுக்கலன்னு எதை வச்சு சொல்கிறாங்க? ஏன்னா நிதி கொடுத்தோங்கிறதுக்கான ஆதாரங்களை நிர்மலா சீதாராமன் பலமுறை வெளியிட்டிருக்காங்க. எப்பப்போ நாங்கள் கொடுத்தோம், என்னென்ன இதில் கொடுத்தோம், எவ்வளோ. அதே போல் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எப்பெல்லாம் கொடுத்துருக்கோம் என்னென்ன. இன்னொன்று, இவர்கள் வந்து வெள்ளத்தை தடுப்பதற்காக 4000 கோடி செலவழிச்சோம்னு சொன்னாங்கல்ல, செலவழிச்சோம் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் வெள்ளம் புகுந்து வந்ததே. இப்போ அந்த 4000த்துக்கான கணக்கு என்ன, அதை அவர்கள் சொல்லட்டும் சார். நிதி வரலேன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, ரைட்டு. ஆனால் நீங்கள் ஒரு நிதியை செலவழிச்சேன்னு சொல்கிறீங்களே, இந்த 4000த்துக்கான கணக்கு என்ன? இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த புதுசில் இதுக்கு முந்தைய அதிமுக அரசு வைத்திருந்த கடன் தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கை அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் வெளியிட்டாரா இல்லையா? ரைட். இந்த 4000 எவ்விதமாக செலவழிக்கப்பட்ட ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியதானே. இந்த நிதி எப்படி செலவழிக்கப்பட்டது? இது முறையாகவும் சரியாகவும் செலவழிக்கப்பட்டிருந்தால் எப்படி ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்தது? எப்படி வந்து இந்த வெள்ள பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்தது? இந்த நிதி செலவழிக்கப்படுவதற்கு முன்பாக மழை வெள்ளம் எப்படி புகுந்ததோ அது போலவே புகுந்ததற்கு என்ன காரணம்? அதுக்கு இவங்க காரணம் சொல்லட்டும். இந்த ஃபாசிசம் வீழட்டும், இந்தியா மிளரட்டும், மோடி ஒரு ஃபாசிஸ்ட்டை வீழ்த்துறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரெட்டாரிக்கா. ஃபாசிசம் அது இது. ஃபாசிசம்னா என்னென்ன யாருக்கா தெரியுமா? இது சொல்கிறவங்களுக்கே தெரியாது சார். முதல்ல இந்த ஃபாசிசம் அப்படிங்கிற வார்த்தையே இந்திய சொல்லு கிடையாது சார்.
அதுவே ஜெர்மன் சம்பந்தப்பட்டது, 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்டது. அந்த அந்த செகண்ட் வேர்ல்டு வார் ஹிஸ்ட்ரியாவது இவர்களுக்கு தெரியுமா? வாட் இஸ் வாசிசம்னு ஒரு கேள்வி கேளுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு திமுககாரருக்கு பதில் தெரியுதா பார்த்துருவோம். ஸ்டாலினுக்கே தெரியாதுங்கிறீங்களா? அந்த அந்த இதுக்குள்ளே நான் பண்ணல, பர்சனலாக யாரையுமே நான் எப்போதுமே பேசுறது இல்லை. ஓகே. ஆனால் ஒன்றுமே ஒரு விஷயம் தெரியாது, வரலாறு தெரியாது, சில சொற்களை பிடிச்சிப்பாங்க. அதாவது டிஎம்கேட ஸ்டைலே என்னென்னா சில சொற்களை பிடிச்சிப்பாங்க. அந்த சொற்களை வந்து கலைடாஸ்கோப்பில் போடுற மாதிரி அதை அப்படியே அப்படியே குளிக்கு போட்டு ஒவ்வொரு தடவை குளிக்கு போடுறப்போ ஒரு உருவம் கிடைக்கும்ல, இந்த உருவத்தை கொடுத்து 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 மக்கள்கிட்ட பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை தாண்டி நீங்கள் தனியாக உட்காத்தி வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒருத்தர் தேர மாட்டாங்க. ஓகே. அங்கே வந்து ஏன்னா அவர்களுக்கு வரலாறு தெரியாது, விஷயம் தெரியாது, பொருளாதாரம் தெரியாது. அந்த நிமிஷத்தில் சமாளிக்கிறதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. இன்றைக்கி எய்ம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கல்ல, செங்கலை காட்டுறாங்கல்ல, சரி எய்ம்ஸ் சம்மந்தப்பட்ட காலேஜ் ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கேன் 3 வருஷமாக. எய்ம்ஸை சுற்றி ராமநாதபுரத்தில் இப்போ அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? எய்ம்ஸை சுற்றி அந்த எந்த இடத்துல வரப்போது அங்கே காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க, சுற்றுச்சாலை அமைச்சிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கேன். சரி, எய்ம்ஸை பற்றி இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, ஒரு செங்கலில் எய்ம்ஸ்னு எழுதி காட்டுகிறவர்கள் 1999லேருந்து 2014 வரைக்கும் 15 ஆண்டுகள் மத்திய அரசில் அங்கே வகிச்சாங்களா இல்லையா? ஆமாம். இந்தியாவில் மிக நீண்ட காலம் மத்திய அரசில் இருந்த ஒரே மாநில கட்சி டிஎம்கே. அதிகாரத்தில் அந்த கட்சி இருந்த பொழுது ஏன் மதுரையிலையோ, மதுரை வேண்டாம் சார், தமிழ்நாட்டில் ஏன் சார் எய்ம்ஸ் கொண்டு வரல? அந்த 15 ஆண்டு காலத்தில் தமிழகத்துக்கு எய்ம்ஸ் தேவைன்னு ஒரு டிஎம்கே எம்பி நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாலையோ லோக்சபாவில் பேசினதா ஒரு எவிடன்ஸ் காட்டுங்க. இன்னைக்கு கொண்டு வர்றது தொடர்பாக இவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்ல, உங்கள் கையில் அதிகாரம் இருந்தபோது அந்த 15 ஆண்டுகளில் ஏன் கொண்டு வரவில்லைன்னு நான் கேட்குறேன். அதற்கான முயற்சியை கூட நீங்கள் தொடங்கலே, அது ஏன்னு நான் கேட்குறேன். அப்போது இவங்க இப்படிலாம் கேள்வி கேட்கறதுக்கு பதில் இவர்களுக்குலாம் என்ன தார்மீகம் இருக்குது? இவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறப்போ தமிழகத்துக்கு செய்ய வேண்டிய எதையும் செய்யாமல் இருந்து விட்டு இன்னைக்கு செய்கிறவங்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்களா? பார்லிமெண்ட்டில் கச்சத்தீவு எப்போ மீட்க போறீங்கன்னு திமுக எம்பிஸ்லாம் கேட்குறாங்க. வெரி குட். அந்த கச்சத்தீவை கொடுத்தது கலைஞர் காலத்தில், கொடுத்தது இந்திரா காந்தி, இன்னைக்கு கொடுத்த காங்கிரஸும் கொடுத்த போது பார்த்து கொண்டு இருக்கிற டிஎம்கேயும் ஒரே கூட்டணிக்குள்ளே தானே இருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள பேசி முடிவுக்கு வரட்டும். இந்த கச்சத்தீவை திரும்ப மீட்கணும்னு சொல்லி எதிர்த்து கேஸ் போட்டது ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தை. இன்றைக்கி அந்த உச்சநீதிமன்றம் வழக்கு நிலுவையில் இருக்குது. அந்த ஒரு உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸை கூட கலைஞர் போடலை. ஸோ அதனால் இவங்க வந்து எப்படின்னா வார்த்தைகளால் விளையாடுவது. நீங்கள் இவங்கள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பித்தால் இவர்கள்ட்ட பதில் இருக்காது, பதில் சொல்ல தெரியாது, உரிக்க உரிக்க வெங்காயம்ங்கிற கதை தான். ஆனால் வார்த்தைகளால் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவர்கள் சொல்லுவதை மேலெடுத்து செல்லுவதற்கு ஒரு வெகுஜன ஊடகங்கள் நிறைய தயாராக இருக்கின்றன. கடந்த காலத்தில் ஒரு ஏடிஎம்கே ஆட்சியினுடைய ஒவ்வொரு அசைவையும் தினந்தோறும் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த மீடியாக்கள், காட்சி ஊடகங்கள் டிஎம்கே உடைய ஆட்சி தொடர்பாக நியாயமான விஷயங்களில் கூட குரல் எழுப்பவோ கேள்விகளை எழுப்பவோ தயங்குகின்றன. இன்னொன்று அந்த வித்தியாசம் கண்ணுக்கு முன்னால் தெரியுது. இப்போ வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கிறப்போ பொங்கல் சமயத்தில் அப்படியே கோயம்பேட்டில் மக்கள் கூட்டம் அலமோதுது, பஸ்ஸு கிடைக்காம பரிதவிக்கிறாங்கன்னா, அப்படியே பேருந்து கிடைக்காமல் மக்கள் பரிதவிப்பு, வெளியூருக்கு செல்ல முடியாமல் மக்கள் பரிதவிப்பு அப்படின்னு இவ்வளவும் போடுறாங்க. இதே இது இவர்களுடைய ஆட்சி காலத்தில், டிஎம்கே ஆட்சி காலத்தில் இதே காட்சி நடக்குது. அப்போ அதே மீடியாக்கள் போடுறாங்க, வெளியூருக்கு செல்வதில் மக்கள் மட்டற்ற மகிழ்ச்சி, பேரார்வம். ஒரே விஷயம்தான், சிம்பிளாக நேரேட்டிவ் அப்படி எப்படி மாற்றி விட்றாங்க. அப்போது ரொம்ப தெளிவாகவே தெரிகிறது. கிட்டத்தட்ட அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், டிஎம்கேக்கு சொந்தமாக தமிழகத்தில் கலைஞர் டிவி மட்டும் கிடையாது. அப்படி தமிழகத்தில் இந்த மோடியின் வருகை, பிரதமர் மோடியின் வருகை அப்படிங்கிறது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இங்கேயே குடியிருந்தா கூட ஒரு சீட்டுக்கு ஒரு ஓட்டு கூட பெற முடியாதுன்னு கனிமொழி சொல்கிறாங்க, இன்னும் பல பேர் சொல்கிறாங்க. மீண்டும் மீண்டும் தமிழக வருகையால் மோடி என்ன சாதித்து விடுவார்னு நினைக்கிறீங்க சார்? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சீட்டு கூட பெற முடியாது, எதிர்பார்த்த எந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸும் எதுவுமே கிடைக்காது, மோடியின் வருகையால் எந்த இம்பேக்டும் இல்லை அப்படின்னா ஏன் மோடியை பற்றி நீங்கள் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? என்ன பயம்? மோடி வந்தால் தான் ஒன்றும் நடக்காது இல்லை.
இங்கே தமிழக மக்கள் வந்து மனசு மாற மாட்டாங்க, கன்வின்ஸ் ஆக போகிறதில்ல, மோடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதுதானே உங்களுடைய பார்வை. அப்புறம் மோடி வர்றாரு போகிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் மோடியை விட்டு மற்ற விஷயத்தை பேச வேண்டியது தானே? ஏன் தொடர்ந்து பிஜேபியை பற்றியே பேசி கொண்டு இருக்கிறீர்கள்? ஏன் தொடர்ந்து மோடியை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க? மோடியும் பிஜேபியும் மக்களே பொருட்படுத்தலை, நீங்கள் பொருட்படுத்துவது ஏன்? அப்பட நீங்கள் பொருட்படுத்துறதுலேருந்து மோடி எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறாருன்னு தெரியும். ஓகே சார், பயம் இருக்கிறவன் தாங்க அலறுவான். பயமே இல்லாத அமைதியாக தூங்கிட்டு இருப்பான். பயம் இருக்கிறவன் அலறுவான். நீங்கள் அலறீங்க. மோடி வந்தார்னா பேசினான்னா அலறீங்க. ஏன்னா மோடி வந்து நந்தனத்தில் சொல்லுகிறார், அந்த ஒய்எம்சிஏ மீட்டிங்கில் வச்சு சொல்கிறாரு, ரொம்ப வெளிப்படையாக பாயிண்ட் பிளாங்காக டிஎம்கே போட்டு தாக்குகிறார். அதில் சொல்லுகிறார், நீங்கள் என்ன பணத்தை கொள்ளையடித்து இருக்கிறீர்களோ அந்த கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் மீண்டும் வசூலித்து மக்களிடமே கொண்டு போய் சேர்ப்பேன். ஏற்கனவே ஏகப்பட்ட அமலாக்கத்துறை அது இது இல்லை, மினிஸ்டர் ஆஃப்டர் மினிஸ்டர் பல பிரச்சனைகள் போய் கொண்டு இருக்கிறது. ஒரு மினிஸ்டர் வந்து புழல் ஜெயிலை விட்டு இனி எந்த காலமே வரமாட்டார் போல இருக்கிறது. அவர் பெர்மனண்ட்டாகவே அங்கே பட்டா போட்ட மாதிரி. ஒருவேளை நம்ம மினிஸ்டராக இருக்கிறதுனால தான் இந்த ஜாமீனே கொடுக்க மாட்டேங்கிறாங்களோன்னு சொல்லி இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியை துறந்ததற்கு பிறகும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்படுகிறது. இப்படியா போயிட்டுருக்கு. இந்த மாதிரியா இருக்கிறப்ப இவர் திடீர்னு கொள்ளையடித்த பணத்தை நான் வசூலிப்பேன்னு சொல்கிறார். அப்படின்னா அதுக்கு இருக்கிற பொருள் வேறு, அதுக்கு உண்டான மீனிங்கே வேறு. அதுக்கேற்றபடிய அதே மார்ச் 4ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கியிருக்கு. எம்பிஸ் எம்எல்ஏஸ் அவங்க வந்து பார்லிமெண்ட்லேயோ சட்டப்பேரவையிலையோ லஞ்சம் வாங்கி கொண்டு பேசினாலோ வாக்களித்தாலோ அவர்கள் வந்து விசாரணைக்கு அப்பாற்பட்டவர்கள். ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கை அந்த பேரவைக்குள்ளேயும் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் தான் இருக்குது, விசாரணைக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொன்னதையே அவங்க வந்து ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு எந்த இம்யூனிட்டியும் கிடையாது, எந்த சட்ட பாதுகாப்பும் கிடையாது. எனவே ஆன்டி கரப்ஷன் ஆக்டு இல்லாட்டி அது சம்மந்தப்பட்ட ஆக்டுக்குள்ளே அவர்கள் மீதும் விசாரணை நடத்தலாம், அவர்கள் விசாரணைக்கு உட்பட தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 98 கொடுத்த அந்த தீர்ப்பையே கம்ப்ளீட்டாக தூக்கி எறிஞ்சிட்டு 7 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு சட்ட பெஞ்ச் மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி மோடி நந்தனத்தில் பேசுகிறப்போ இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பை கேட்டதிலிருந்து இண்டி கூட்டணியில் இருக்கும் பல தலைவர்கள் தன் கன்னத்தில் கை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இப்படி இருக்குது. அதே நேரத்தில் இன்னொன்று, லோக்சபாவில் மோடி என்ன பேசினாருங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு இந்தியாவை மிகச்சிறப்பாக கொண்டு வருவதற்கு ஏற்றபடியான பல்வேறு முக்கிய முடிவுகளை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே எடுத்த முடிவுகளுக்கே எதிர்க்கட்சிகளால் இந்த இது தாக்கு பிடிக்க முடியலை, இன்னும் முக்கிய முடிவுகள் அப்படின்னு இருக்கார். அப்படிங்கிறப்போ இந்த ஊழல் அரசியல்வாதிகளுக்கு கட்டம் கட்டுவதற்கான திட்டவட்டமான சட்டங்களோ இல்லாட்டி சட்ட திருத்தங்களோ அநேகமாக 2024 மோடி 3வது முறையாக ஜெயித்து பிரதமராக வந்ததுக்கு பிறகு உடனடியாக வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.